நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஓய்வு நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று தேவனாலே இந்த நாளை முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நம்மை நிறுத்தப் போகிற தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஸோ பிரபஞ்சத்திற்கு ஒத்த, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு நாம் என்ன பண்ணணுமா, தேவனுடைய சித்தம், தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ண சித்தம், நன்மை, பிரியம், இந்த மூன்றும் நிறைவேறும்படியாய் நாம் எந்த காரியத்தை செய்தாலும், எங்கு போனாலும், எங்கு வந்தாலும், எதை செய்தாலும் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இருக்குதா, தேவனுக்கு பிரியமானதா, தேவனுக்கு நன்மை உண்டாகுமா என்ற இந்த 3 காரியங்களையும் நாம் ஆராய்ந்து அறிந்து அதன்படியாக அந்த காரியத்தை நாம் செய்வோமானால் கண்டிப்பாக 100% கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். So what we should do for fulfilling our Lord's perfect will throughout our life, that's what our question. Then we are going to get an answer from the verse of the same chapter of Romans chapter 12 verse 11 and 12. It's giving an answer for that to fulfill our God's will throughout our life without fail. அதாவது ரோமர் 12:2 தேவனுடைய பரிபூர்ண சித்தம், நன்மை, பிரியம் என்னதென்று பார்த்து நாம் செய்யணும் இல்லையா? அதற்கு நாம் என்ன செய்யணும்னு பார்ப்போமானால் அதே ரோமர் 12:11-12 சொல்கிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஸோ இத்தனை காரியங்களையும் நாம் செய்து கொண்டே இருப்போமானால் கண்டிப்பாக நம்முடைய லைஃப்பில் தேவன் நம்மை உண்டாக்கி இந்த வயது வரைக்கும் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறாரே, ஜீவனோடு காத்து வருகிறாரே, அந்த தேவனுடைய உன்னத சித்தம், திட்டம், தீர்மானம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறும், நம் பிள்ளைகளுடைய வாழ்வில் நிறைவேறும். நம்முடைய எல்லா வேலை வருமானங்கள், பிஸ்னஸ் வருமானங்கள், ஊழியத்தின் காரியங்கள், நம்முடைய ட்ராவலிங், டிவைன் ப்ரொடெக்ஷன், இன் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் we could see the Lord's perfect will be fulfilled with, each and every corner by the Lord's tremendous supernatural miraculous working power keep on manifesting because of நம்ம 3 மட்டும் விடாமல் செய்யணும். என்னென்னா ஆவியில் அனலாக இருக்கணும், 2வது இடைவிடாமல் ஜபத்தில் தரித்திருக்கணும், 3வது நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கணும். இதை 3 கன்ஃபார்மாக செய்யணும். நம்பிக்கையிலே சந்தோஷம், ஆவியில் அனல், இடைவிடாமல் ஜபத்தில் தரித்திருக்கணும். Then we could see the days will reveal the Lord's perfect will was fulfilled without fail because of Lord's supernatural power என்பதை நாம் கண்கள் காணும், நாம் குடும்பமாய் பெற்று மகிழ்வோம் என்பதிலே சந்தேகமில்லை. So let us be hope on God, let us be rejoice in our hope on God, let us be steadfast in prayer, let us be always fire in our spirit. By tongue talking language we are keep on using it. So we could see the great tremendous transformation of changes in all our areas by the Lord and his supernatural miraculous works. That's all. So God bless you all. Amen.